நைட்டுக்கு கருவேப்பிலை பூண்டு சட்னி பண்ணலான்ட்டுங்க. அதுக்காக தான் இப்போ எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. கருவேப்பிலைங்க நல்லா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி நல்லா உரித்து வச்சுட்டேங்க. வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் 10 பூண்டு, புளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. ஒரு வாணலி வச்சுங்க ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் சூடானோடனே வெங்காயம் 10 15 வெங்காயம் சின்ன வெங்காயம் போடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு வந்துங்க 10 பூண்டு வெங்காயத்துக்கு ஈக்குவலாக போட்டுக்குங்க பூண்டு. இது வந்துங்க கருவேப்பிலை பூண்டு சட்னிங்க. வெங்காயம் பூண்டு ஒரே அளவுக்கு எடுத்துக்குங்க. 10 பூண்டு, 4 வரமிளகாய்ங்க, புளி, உப்பு எல்லாம் போட்டு நல்லா வணங்கினோன்னே இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணுங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே எண்ணெயிலேயே கருவேப்பிலை போட்டுருங்க. இது தட்டில் நல்லா சூடு ஆறட்டுங்க. அதே வாணலியில் கருவேப்பிலை எடுத்து இதில் போட்டுக்கலாங்க. புளி தனியாக கொஞ்சம் போட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி தனியாக போட்டு அதை நல்லா வணக்கிட்டுறணுங்க. எண்ணெயிலேயே வணக்கிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு கல்லுப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சட்னி கலவை நான் 1/2 டீஸ்பூன் கல் போட்டிருக்குறேங்க. அதில் தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே. இது வணக்கி போட்டுட்டுங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் இதுக்குள்ளேயே போட்டு வணக்கிடலாங்க. கொஞ்சம் தேவைன்னா எண்ணெய் ஊற்றிக்கிங்க. லைட்டாக எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை வந்துங்க நம்ம உணவுலேருந்து தூக்கி எரிஞ்சிட்றாங்க. ஏகப்பட்ட சத்துக்களை இழக்கிறோம். அதனால் கருவேப்பிலையில் வைட்டமின் ஏ, B1, B2, C போன்ற உயிர் சத்துக்கள் நிரம்பியுள்ளன. இவற்றில் சுண்ணாம்பு சத்தும் இரும்பு சத்துக்களும் கலந்துள்ளனங்க. கருவேப்பிலையை துவையலாக அரைச்சி சாப்பிடலாம். அதனோடு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு நன்கு குழப்பி கொள்ள வேண்டும். குழம்பு வடிவத்திலிருந்தும் இதை சாதத்தோடு மதியம் இரவு 2 வேளைகளுக்கும் சாப்பிட்டு வந்தால் அறிவில் தெளிவு ஏற்படும். குழப்பமான மனநிலை கூட மாறிடுங்க. அப்புறம் இந்த வயிற்றுப்போக்கெல்லாம் வந்துச்சுன்னா கருவேப்பிலை ஒரு பங்கு, 1/4 பங்கு ஜீரகம் இரண்டையும் மைவோல் அரைத்து வாயில் போட்டு வெந்நீரில் குடிக்கலாங்க. அப்போ இந்த வயிற்றுப்போக்கு நின்றுங்க. கீரை உண்பதால் தீரும் நோய்கள் ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும், குடலில் உள்ள கிருமிகளை அழிக்கும், கண் பார்வையை தெளிவடைய வைக்கும், பசியை தூண்டி விடுங்க, தலைமுடியை நரைக்காது, கைகால் நடுக்கங்களை நீக்கும், உடல் என்றும் இளமையுடன் இருக்கும். போதையில் தள்ளாடி வருபவர்களுக்கு கருவேப்பிலை சாறை குடிக்க கொடுங்கள். போதை தலையிலிருந்து கீழே இறங்கிவிடும். இவ்வளோ சத்து நிறைஞ்சது தாங்க கருவேப்பிலை. இந்த கருவேப்பிலை சட்னியை நைட்டுக்கு நான் இட்லிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறேங்க. வணக்கி வச்சுட்டு இது பண்ணோம்னா சுத்தமாக பாருங்கள், இப்படி தொட்டு பார்த்தோம்னாலே தெரிஞ்சிருங்க. நல்லா வணங்கின பிறகு எடுத்து தட்டில் போட்டுட்டுங்க இதையும் நம்ம ஆற வச்சிடலாங்க. நல்லா ஆறுன பிறகு தாங்க மிக்சியில் போட்டு அரைக்கணுங்க. மறந்துடாதீங்க. இவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சது கருவேப்பிலைங்க. கருவேப்பிலை சாப்பிட்றதுனால இன்னொன்று நம்மளுக்கு பயன் இருக்குதுங்க. முடி சீக்கிரம் வெள்ளையாகாதுங்க. நல்லா கருன்னு இருக்குங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. எடுத்து இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க. நல்லா ஃபேன் காற்றுல கொஞ்சம் நேரம் நல்லா ஓட விட்டுட்டுங்க, நல்லா காய விட்டுருங்க. காய விட்ட பிறகு எடுத்து ஜாரில் போட்டு ஒரு சுற்று விட்டிங்கன்னா போதுங்க. ரொம்ப நசிய விட வேண்டாங்க. ஓரளவுக்கு மீடியமாக நசிஞ்சால் போதும். கொஞ்சம் லைட்டாக குறன்னு இருக்கணுங்க. நல்லா அரைச்சிட்டு வந்துட்டுங்க. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கீத்து உருவி வச்சுக்கலாங்க. மூடி அரைச்சிட்டு வந்துடலாங்க. சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டு மூடி போட்டுங்க அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு கீத்து கருவேப்பிலையை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தாளிச்சிடலாங்க. குட்டி வாணலி வச்சு ஆயில் 1 டீஸ்பூன் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, சின்ன ஸ்பூனில் போட்டுங்க, உளுந்து பருப்பு 1 ஸ்பூன் போட்டுங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கின பிறகு கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா ஒரு மிளகா கூட இதோட கருவேப்பிலையோட மிளகா கூட ஒன்று போட்டு நல்லா ஒரு வணக்கி தாளித்து சட்னியில் ஊற்றிடலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.